ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. நான் மாடி மேலே என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். காலையிலே செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு போயிட்டேன். ஸ்டெப் ஏறி போகக்கூடிய டைம் தான் அந்த மார்னிங் க்ளோரி காலையிலே பூத்துருந்துச்சு. கொஞ்ச நேரம் தான் அது நிற்கும், அதுக்கப்புறம் வாடிடும். அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் செடிக்கு என்ன உரம் கொடுக்குறீங்கன்னு. நான் கொடுக்குற உரம் எல்லாம் நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பாடு நான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஊற வச்சது தான். நான் ஊற வைக்கிறது தான். இப்படி ஊற வச்சு இருக்கிற வீடியோ தான் நான் எடுத்தது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதுதான் நான் மிக்ஸ் பண்ணி செடிங்களுக்கு ஊற்றிட்டு இருக்கேன். அது ஒரு புளிச்ச ஸ்மெல் எடுக்கும். அதெல்லாம் பார்த்தா நமக்கு ஆகுமா, இவ்வளோ அழகான பூக்கள் அது கொடுக்குது பார்த்தீங்களா. நான் அதெல்லாம் பார்க்குறதில்ல. கலக்கி மிக்ஸ் பண்ணி ஊற்ற வேண்டியது தான். திரும்பவும் தாமரைப்பூ மொட்டு விட்டுருக்குங்க. அது விரியக்கூடிய ஸ்டேஜ் தான். காலையில் அழகாக இருந்துச்சு, எடுத்துட்டேன். இந்த சௌரிங்கிறத கல்பனா சிஸ்டர் கேட்டிருந்தீங்க எதுன்னு. இது தேங்காய் நார் தான். நம்ம தேங்காயிலேருந்து நம்ம உரிச்சு எடுப்போம் பாருங்கள், அந்த நார் தான் நான் சௌரிங்கிறது. அதை காய்கறி வேஸ்ட்டுக்காக கூட மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய டைம் அது கருப்பாயிரும். அதை நான் செடிங்களுக்கு எடுத்து போடுறது. நல்லா உரம் தான் அதுவும். இது நட்டு இந்த தக்காளி செடியும் நான் நட்டு கிட்டத்தட்ட 1 வாரம் தான் ஆச்சு. என்ன அழகாக வேர் விட்டுருக்கு பாருங்கள். அது பிஸ்லரி கேனில் அழகாக தெரியுது.